ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டனால ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது சரி ஓகே வீட்டிலாம் ப்ரெஷர் கொடுத்தனால தான் நான் +1 போய் சேர்ந்தேன். அதே ஸ்கூல் தான் போய் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 வீக் அப்புறம் தான் காட்ஸ் வேறு ஸ்கூல் போகிற மாதிரி போயிட்டு அதாவது அங்கே வேணான்ட்டு திருப்பி இதே ஸ்கூலுக்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. நான் எப்படி மீடியா சூஸ் பண்ணேன்னா +1 வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தான், அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுற மச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து அவங்ககிட்ட போயிட்டு மச்சான் ஏதாச்சும் சான்ஸ் தான் சொல்கிறா, நான் இது பண்ணுறேன் அந்த ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ரோல் கேட்டிருந்தேன், மச்சான் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் தான் சொல்கிறா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி மச்சான் ஆல்ரெடி நீ நிறைய பேர் இந்த சான்ஸ்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கிட்ட எதுவும் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க சாரிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணுச்சு, ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சு சரி சும்மா தான் அப்படி யோசிச்சு தான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அதே சுச்சுவேஷன் அவன் சொல்லி முடிச்ச அதே சுச்சுவேஷனில் மக்கள் டிவியில் வந்து ஏதோ சம்திங் ஒரு டைரக்ஷன் அந்த